ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 23:26. மகனே, மகளே, நீ உன் இருதயத்தை தா. என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இருதயத்தை தா என்று கேட்கிறார். உலகத்தில் மனுஷன் எதை வேணாலும் கொடுத்துடலாங்க, கொடுக்க முடியாத ஒன்று. அதாவது இருதயம் என்று சொல்லும்போது ஏதோ இரத்தத்தை சுத்திகரிக்கிற அந்த பகுதியை அவர் கேட்கவில்லை. உன் உயிராக, உன் பலனாக, உன் வாழ்வாக என்னை ஏற்றுக்கொள்வாயா? அது எனக்கு தாயேன் என்று ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன், எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தேவன் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இருதயம்தான் மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுப்பதும் அழிப்பதும் அவளுடைய இருதயம். ஒரு மனிதனுடைய இருதயத்தின் யோசனைகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று நீதிமொழி ஆக்கியம் சொல்கிறார். பாருங்களேன், மனசுல ஒரு எண்ணம் வந்துடுச்சு, இருதயத்தில் ஒரு எண்ணம் வந்துடுச்சு, இன்னைக்கு திருடணும் அப்படி முடிவெடுத்துட்டான்னா அது என்னன்னே பார்க்கறது இல்லை. யோசித்து பாருங்க. இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டான்னா அப்படியே கொஞ்சம் செய்து விடுகிறான். ஒரு அருமையான தம்பி வேலை வெட்டி இல்லாமல் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தானா, அவன் ஒரு சினிமாவை போய் பார்க்கிறான். அதுல வீட்டில் சத்தம் போடுவாங்க, எப்போ வேலை வெட்டிக்கு போக மாட்டேன்றே, ஒழுங்கா ஊதாரித்து நம்ம சுத்திரின்னு சொல்லி அவனுடைய சகோதரி, அவனுடைய கணவர், அவங்க எல்லாம் அந்த பிள்ளைங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு அவங்க நல்ல வசதி. ஆகவே தம்பியை பார்க்கணுமே பார்த்துருக்கேன், வேற சுற்றி சுற்றி வந்திருக்கிறான். ஒரு திரைப்படத்தை பார்த்துருக்கிறேன். அதில் எப்படி கொல்லுவது என்பதை அடைந்து கொண்டான். அந்த வெறியோடு அவன் வருகிறான். அவன் உள்ளத்திலே கொலை கொலை கொலை. அவங்க அம்மா முன்னாடி வராங்க, ஒரே அடியை அடித்து கொண்டு விடுகிறான். அவனுடைய சகோதரி வருகிறான், அடித்து கொண்டு விடுகிறான். சிறு பிள்ளைகள் அடித்து கொண்டு விடுகிறான். தாயை அடித்து கொண்டு விடுகிறான். எல்லாவற்றையும் முடிந்து விட்டு அந்த வீட்டிலே இருக்கிறான். ஒருத்தரையும் காணுமே. ரத்தவாடு அடிக்கன்னு சொல்லி மன்றம் வந்தாங்க. அழுகிட்டே உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்பா இப்படி செஞ்ச? அவன் கதறி எழுதுறான். எங்க அக்காவுக்கு நான் இப்படி பண்ணிட்டேனே, என் பிள்ளைகளுக்கு நான் இப்படி பண்ணிட்டேனே, எங்க அம்மாவை இப்படி பண்ணிட்டேனே. ஏன்? அவன் இருதயத்தில் கொண்டிருந்த ஆட்கொண்டிருந்த சிந்தனை. இன்றைக்கும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆண்டவர் கேட்கிறார், தம்பி இருதயத்தை தா, இருதயத்தை தா என்று கேட்கிறார். எத்தனை கெடுபாடான உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் நம் இருதயம் ஆண்டவர் நோக்கி இருப்பாமானால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்வார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயை கிடைத்தது. ஏனென்றால் மனிதனுடைய இருதயத்தின் யோசனைகள் எல்லாம் அது சீர்கட்டலா இருக்கிற என்று வேதம் திட்டம் தெளிவுமாய் சொல்கிறது. அந்த உலகத்தில் தான் நோவா கர்த்தரையே பார்த்திருந்தான். அப்பா நீங்க போதும் சொன்னான். கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஈசாயின் குடும்பத்திற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறான். அழகானவர்கள், சிறந்தவர்கள், மாபெரும் வீரர்கள். அவளையெல்லாம் புறக்கணித்து விட்டு சின்ன தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆகவே தான் பாவம் செய்த பொழுது தாவீது துடிக்கிறார், ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் கதறுகிறான். லூக்கா 7ஆம் அதிகாரத்தை பாருங்கள். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் இயேசுவை சந்தித்த பொழுது அவள் உள்ளம் உடைந்து அழுகிறாள், கண்ணீரை கொட்டுகிறாள், தலைமையை துடைக்கிறாள், தான் சேர்த்து வைத்த விலையேற பரிமள தைலத்தை அவருடைய பாதத்தை ஊற்றுகிறாள். ஆண்டவர் சொல்கிறார், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்ப்பதுதான். நீ எங்கே இருக்கிறாய் சகோதரா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே கர்த்தர் கதறுகிறார், என்னை விட்டு நீ தூரம் போனாயோ, மாயை பின்பற்றி போனாயோ, என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய் என்று கேட்கிறார். நீ ஆண்டவர் விட்டு போயிட்டியா? ஜோம் பண்ணதுக்கு நேரமே இல்லையா? பைபிள் வாசிக்க நேரம் இல்லையா? உன்னை பார்த்து ஆண்டவர் கதறுகிறார். இன்னைக்கு அன்போடு அழைக்கிறார், அழைமிக்கிறார். என் உத்தமியே, பிராவே, கதவை திற என்று சொல்கிறார். மணவாட்டி சொல்லுகிறார், நான் இப்போதான் நைட்டி போட்டு எல்லாம் குளிச்சு முடிச்சு கட்டில் படுத்துருக்கேன், நான் கால் அழுக்காயிரும். மணவாளன் போய்விட்டார். இன்னைக்கு அதே கதவை ஆண்டவர் தட்டுகிறார். இதோ வாசலண்டையிலிருந்து உன் கதவை தட்டுகிறேன், ஒருவனும் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே நான் பிரவேசிப்பேன். இருதயத்தை தா. இன்னைக்கு ஆண்டவருக்கு உன் இருதயத்தை கொடுத்து பாரப்பா, உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அம்மா
உன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பார். ஒரு மன மகிழ்ச்சியின் வாழ்க்கை உன்னை தேடி வரும். உன்னுடைய மன விருப்பத்தின்படி எல்லாம், உன் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் செய்வார். நீ கனிவோடு கேட்கிறார், உன் இருதயத்தை எனக்குத்தான், உன்னோடு நான் வாசம் பண்ண வேண்டும் என்று. அதை கொடுப்பாயா? உன் வாழ்க்கையை இன்பமாய் மாற்றிக்கொள்வாயா? Have a blessed day. God bless you. Amen.